வணக்கம். நம்ம பற்களை எல்லாம் எது நம்ம தாடை எலும்போட ரொம்ப உறுதியா பிடிச்சு வச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நங்கூரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க அதோட ரகசியங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாட்டை கடிக்கும்போது நம்ம பற்கள் மேல எவ்வளோ பெரிய பிரஷர் வருது. ஆனா அது ஏன் உடையாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு? இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னா நம்ம பல்லோட வேற சுத்தி இருக்கிற ஒரு ரொம்ப மெலிசான திசுல தான். சரி, முதல்ல ஒரு பல்லோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்க பாருங்க, எனாமல், டென்டின், பல்ப்னு முக்கியமான பாகங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்மளோட கவனம் இப்போ எங்க இருக்க போகுதுன்னா, பல்லோட வேருக்கும் தாடை எலும்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கேப்ல தான். ஏன்னா அங்கதான் நம்மளோட இன்னைக்கு கதையோட ஹீரோ இருக்காரு. ஏதோ இவர்தான் அந்த ஹீரோ. இதுக்கு பேரு தான் பீரியோடோண்டல் லிகமெண்ட், இல்லனா சுருக்கமா பிடிஎல்னு சொல்லுவோம். இது ஒரு சாஃப்டான கனெக்டிவ் டிஷ்யூ. இதோட முக்கியமான வேலை என்னன்னா பல்லோட வேரை தாடை எலும்போட கிரிப்பா பிடிச்சு வைக்கிறது தான். சரி, இந்த செஷனை நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பல்லோட இந்த மறைக்கப்பட்ட நங்கூரம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட அமைப்பு, அது எப்படி ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யுது, அது எப்படி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, கடைசியா நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு இந்த பீடியல் ஏன் இவ்வளோ முக்கியம்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, வாங்க பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த முக்கியமான அமைப்போட ஆச்சரியமான சைஸ் அண்ட் ஷேப்பை பத்தி பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பிஎடிஎலோட அகலம் வெறும் 0.15 மில்லிமீட்டர் தான். அதாவது ஒரு சில பேப்பரோட தடிமன் அவ்வளவுதான். இவ்வளோ மெல்லிசா இருக்கிற ஒரு டிஷ்யூ நம்ம பற்களை எவ்வளவு உறுதியா பிடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பிடிஎலுக்கு ஒரு ஸ்பெஷலான ஷேப் இருக்கு. அது ஒரு அவர் கிளாஸ், அதாவது மணல் கடிகாரம் மாதிரி இருக்கும். மேலையும் கீழையும் கொஞ்சம் அகலமாவும் நடுவுல ரொம்ப குறுகலாவும் இருக்கும். இதோட அகலம் இடத்துக்கு இடம் மாறி 0.15 இருந்து 0.38 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த யூனிக்கான ஷேப் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம பற்கள் மேல வர்ற பிரஷரை கரெக்டா எல்லா பக்கமும் பரப்பி விட உதவுது. சரி, இப்போ பிடிஎல்லோட அமைப்பு எவ்வளவு சிக்கலானதுன்னு புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். ஒரு தொங்கு பாலம் இருக்குல்ல, அதோட கேபிள்களை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ல இருக்கிற கேபிள்ஸ் எப்படி அந்த பாலத்தை எல்லா பக்கம் இருந்தும் தாங்கி பிடிக்குதோ, அதே மாதிரி தான் இந்த 5 வகையான ஃபைபர் குரூப்பும் நம்ம பற்களை பிடிச்சு வச்சிருக்கு. ஆல்வியோலார் கிரெஸ்ட், ஹாரிசான்டல், ஆப்ளிக், ஏபிக்கல், இன்டராடிகுலர்னு ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு ஆங்குள்ள இருக்கும். நாம கடிக்கும்போது வர இழுவிசை, அழுத்தம்னு எல்லா விதமான ஃபோர்ஸையும் இதுங்க தான் தாங்கிக்குது. இதுல முக்கியமா அந்த ஆப்ளிக் ஃபைபர்ஸ், அதாவது சாய்ந்த நார்கள் தான் கடிக்கும்போது வர பெரும்பாலான பாரத்தை தாங்க. ஓகே, அதோட ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு இப்போ பிடிஎல்ல சுத்தி இருக்கிற பயாலஜிக்கல் சூழலை பத்தி பார்க்கலாம். அதாவது ஆரோக்கியமான ஈருக்கும் நோய் வந்த ஈருக்கும் என்ன வித்தியாசம்னு இதுல தெளிவா புரியும். நம்ம ஈறு ஆரோக்கியமா இருக்கும்போது அங்க இருக்கிற பாக்டீரியாக்கள் பெரும்பாலும் நகரவே செய்யாது, ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா பீரியோடோன்டைட்டிஸ், அதாவது ஈறு நோய் பிரச்சனை வரும்போது நிலைமையே தலைகீழா மாறிடும். அங்க வேகமா நகரக்கூடிய ஆபத்தான பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை திடீர்னு அதிகமாயிடும். கிட்டத்தட்ட 20% மேல போயிடும். இதுதான் ஆரோக்கியமான ஒரு இடம் எப்படி நோய் தொற்று உள்ள இடமா மாறுதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் பற்கள்ல பிளேக் சேர வேகம் வித்தியாசப்படும். ஆனா அதை நாம சரியா கவனிக்காம விட்டுட்டா அங்க இருக்கிற நல்ல பாக்டீரியா சூழல் அப்படியே மாறி நோய் உண்டாக்குற பாக்டீரியாக்கள் அதிகமாயிடும். இதுதான் ஈறு நோய்கள் வரதுக்கு முக்கிய காரணமே. சரி, வாங்க இப்போ பிடிஎலோட ரொம்பவே அற்புதமான ஒரு வேலைக்கு வருவோம். அதாவது நம்ம கடிக்கும்போது ஏற்படுற அந்த பயங்கரமான பிரஷரை இது எப்படி ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி சமாளிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய அழுத்தத்தை பிடிஎல் எப்படி சமாளிக்குதுன்னு விளக்கமா சொல்ல 3 தியரிகள் இருக்கு. ஒன்னு, அதுல இருக்கிற நார்கள் ஸ்ப்ரிங் மாதிரி நீண்டு அந்த அதிர்ச்சியை எலும்புக்கு கடத்துது. ரெண்டாவது, அந்த இடத்துல இருக்கிற திரவம் ஒரு ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு அதிர்ச்சியை உறிஞ்சிக்குது. மூணாவது, அதுல இருக்கிற ஜெல் மாதிரியான பொருள் பிரஷர் வரும்போது தண்ணி மாதிரியாகி பிரஷர் போனதும் மறுபடியும் ஜெல் மாதிரி ஆகிடுது. இந்த 3ம் சேர்ந்துதான் நம்ம பற்களை பாதுகாக்குது. இத சயின்டிஃபிக்கா நிரூபிக்கிற மாதிரி பப்மெட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, நம்ம கடிக்கும்போது பிடிஎலுக்குள்ள இருக்கிற அந்த திரவம் முன்னும் பின்னும் அசைஞ்சு ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் மாதிரி செயல்பட்டு அந்த அதிர்ச்சியை உறிஞ்சுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த விஸ்கோ எலாஸ்டிக் தியரியை ரொம்ப வலுவா உறுதிப்படுத்துது. அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த பிடிஎல் ஒரு சும்மா இருக்கிற பொருள் இல்ல, அது ஒரு உயிரோட்டமான டிஷ்யூ. ஒவ்வொரு நாளும் நம்ம பற்கள் மேல வர்ற அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வேலையை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி யோசிச்சு பாருங்க. இங்க 2 டீம் இருக்கு. ஒரு டீம் ஆஸ்டியோபிளாஸ்ட்ஸ், இவங்க தான் புதுசா எலும்பையும் நார்களையும் கட்டுற பில்டர்ஸ். இன்னொரு டீம் ஆஸ்டியோகிளாஸ்ட்ஸ், இவங்க பழைய டேமேஜான பகுதிகளை இடிச்சு நீக்குற டெமோலிஷன் டீம்.
இப்படி தொடர்ந்து கட்டுறதும் இடிக்கிறதுமா வேலை நடந்துக்க இருக்கிறதுனால தான் பிடிஎல் எப்பவும் ஸ்ட்ராங்காவும் எந்த மாற்றத்துக்கும் தயாரா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இது எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தோட சம்பந்தப்படுதுன்னு பார்த்து இந்த பகுதியை முடிக்கலாம். இவ்ளோ நேரம் இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். ஈறு நோய் வரும்போது முதல் அடிய வாங்குறது இந்த பீரியோடான்டல் லிகமெண்ட் தான். அங்க வீக்கம் ஏற்பட்டு இந்த இணைப்பு திசு அழிய ஆரம்பிக்கும்போது மெதுமெதுவா தாடை எலும்பும் கரைய ஆரம்பிக்கும். கடைசியில என்னாகும்? பற்கள் ஆட ஆரம்பிச்சு விழுந்துரும். அதனால கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பற்களை பிடிச்சு வச்சிருக்கிற இந்த நங்கூரம் ஒரு உயிரில்லாத பொருள் கிடையாது. அது ஒரு உயிரோட்டமான துடிப்புள்ள திசு. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாய்வழி சுகாதாரத்தை சரியா பேணி இந்த நங்கூரத்தை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு.